அனைவருக்கும் வணக்கம். புத்தக அறிமுகம் பாகம் 31 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு செயற்கை ஒளியில தான் காணொளி பதிவு செய்கிறேன். எப்படி ஒளி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். முக்கியமாக இன்றைக்கி வந்து ஒரு 21 புத்தகங்களோட அறிமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம். சில புத்தகங்களை அறிமுகப்படுத்த போகிறோம், சில புத்தகங்களை உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். ஏன்னா அந்த நூல்களை பற்றியான பல செய்திகள் எனக்கும் தெரியாது. எனவே அத்தகைய புத்தகங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட பார்க்கலாம். முதல்ல பார்வையிட்டோருக்காக விரல் மொழியர் நூல் திருட்டு அப்படின்னு ஒரு திட்டம் நாங்கள் வச்சுருக்கிறோம். மாதம் மாதம் 500 ரூபா கட்டி நண்பர்கள் நூல்களை பரிந்துரை செய்வாங்க. எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ சேருதோ அந்த தொகைக்கு நாங்கள் நூல்களை வாங்குவோம். அப்படி வாங்கப்பட்ட ஒரு 16வது திட்டத்தில் வாங்கப்பட்ட ஒரு 9 நூல்களோட அறிமுகத்தை முதல்ல பார்த்துடலாம். இந்த புத்தகம் இந்தியாவில் புதிய எழுச்சி, HW நவீன்சன் அவர்களோட நூல் இது. இதை தமிழில் வந்து அக்கலூர் ரவி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பதிகம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு இங்கிலாந்து பத்திரிகையாளராக அவர் இந்தியா மீது கரிசனை கொண்டிருந்தார். என்னென்னா இந்தியர்களோட தந்திகளை படிக்கிறது, தபால்களை என்னது வழிமறித்து படித்து அதில் ஏதாச்சும் செய்திகள் இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு அனுப்பாமல் விடுறது, இப்படிப்பட்ட பல செய்திகள் அவங்க செஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும். அதுபோல் ஆங்கிலேயர்களில் ரிப்பன், மண்டோ போன்றவர்களோட சிலைகளை இந்தியர்கள் வணங்கினாங்க. ஏன்னா அவங்க செஞ்சது பெரிய விஷயங்கள்ல நீர்நிலை அமைச்சாங்க, அவங்களுக்கான உள்ளாட்சி கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவங்கள கடவுளாக அவர்கள் கொண்டாடினார்கள். இவர் வந்து 1905க்கு அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வர்றாரு, இந்தியாவில் வந்து இருக்கிறாரு. அப்போ சூரத் காங்கிரஸ் மாநாடு, அதை பற்றியான அங்கே வந்து திலகர் மீது செருப்பு வீசப்பட்டது அப்படிங்கிற செய்திகளாக இருக்கட்டும், பாரதியை பேசிய அந்த ஒரு மாநாட்டை பற்றியான செய்திகளாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை பற்றி இவர் உரிய புகைப்படங்களோடு அற்புதமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதுவும் ஆங்கிலேயர்களை பற்றியான புத்தகங்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை மிக இழிவாகவும் கேவலமாகவும் அவர்களது பத்திரிகைகள் தொடங்கி எல்லாமே சித்தரித்தது. முதல் இந்திய விடுதலை போர் வந்து 1857 தோல்வியடைந்ததற்கு முக்கியமான காரணமாக அவர்கள் சொல்வது ஆங்கிலோ இந்தியர்கள் அவர்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, இந்தியர்கள் மீது அவர்கள் மிகுந்த காழ்ப்புணர்வோடு இருந்தாங்க அப்படிங்கிற பல செய்திகளை இந்த நூல் மூலமாக அறிய முடியுது. இன்னும் அந்த காலகட்டத்துக்கே நம்ம போய் அறிந்துக்க முடிகிறது ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கதையாம் காரணமாம், விஷ்ணுபுரம் சரவணனோட நூல் இது. வானம் வெளியிட்டிருக்காங்க, முந்தைய புத்தகத்தை பதிகம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த இந்தியாவில் புதிய எழுச்சி, அதாவது கதை சொல்லுறது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. அதுவும் பெற்றோர்களுக்கான கதை வழிகாட்டி அப்படின்னு சொன்னாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் படிக்க வேண்டிய நூல் தான். ஏன்னா பெற்றோர்கள் வீட்டில் குழந்தைகளோட ஆசிரியர்கள்னு சொல்லலாம். அதே பள்ளியில் ஆசிரியர்கள் குழந்தைகளின் பெற்றோர்களாக பள்ளிகள் வளாகத்தில் அவர்கள் பெற்றோர்கள் அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கதைகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு 5 வயது குழந்தைக்கு நம்ம இப்படி கதை சொல்லணும், 9 வயது குழந்தை, 12 வயது குழந்தை, ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி கதை சொல்ல வேண்டியது இருக்குது. தர்க்கத்தோடு சொல்கிறது, கற்பனையோடு சொல்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை பற்றியெல்லாம் இதில் பேசியிருக்காங்க. எனவே இந்த நூலையும் வாங்கியிருக்கேன். கதை ஒரு தடவை கேட்டாவே நம்ம சொல்லக்கூடிய இருக்குது. அப்போ மொழி எடுக்குகளை கற்பனை வளர்க்கக்கூடியதாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த நூல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காக்காம்பொன், குமாரசெல்வாவோட நூல். அவருடைய சிறுகதை தொகுப்பு. விலங்கங்கோடு வட்டார வழக்குகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட அவரோட கதைகள். நீலபத்மநாதன் சொல்லியிருக்கிறார், இதில் பல கதை அல்லாதவற்றையும் கதைகளாகவும், கதையாக சொல்லக்கூடியவற்றையும் கதைகளை தாண்டிய ஒரு வெளியோடு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அற்புதமாக சொல்லியிருக்காங்க. புத்தம் வீடு போன்ற நாவல்களை எல்லாம் தாண்டி இது இன்னும் புதிய பாய்ச்சலை அவருடைய குமாரசெல்வாவோட மொழிநடை கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாரு. எனவே இந்த நூல் வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளின் 100 மொழி. மாடசாமி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது பாரதி புத்தகாலயத்தோட வெளியீடு. முக்கியமாக விதி இல்லாத ஒன்றை, ஆசிரியர்களுக்கு எல்லாமே விதி தானே, ஆனால் உரையாடலுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. குழந்தைகளோட நம்ம உரையாடணும். ஏன்னா குழந்தைகளுக்கு 100 மொழி 100 வெளிகள் இருக்குது. நம்ம அதில் அடைச்சிட்டு கடைசியில் பேசுதல் எழுதுதலுங்கிற 99 வழிகளை அடைச்சிட்டு பேசுதல் எழுதலுங்கிற ஒரே ஒரு வழியை மட்டும் தான் நம்ம அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடங்களில் அவங்களோட பேசணும், உரையாடுறது தான் ஒரு முதன்மையான ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு தொகுப்பாக இது இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எப்படியெல்லாம் மாணவர்களை மாற்றினார்கள்னு பலதரப்பட்ட கட்டுரைகள், கல்விச்சூழல் பற்றியான பல கட்டுரைகள் இதில் இருக்குது. அதனால் இந்த நூல் வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நூல் வந்து திருக்குறளை திறப்போம். நம்ம வலம்புரி ஜான் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல். நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. திருக்குறள் எப்படிப்பட்ட நூல்
அதை நம்ம ஏன் படிக்கணும், அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத வலம்புரி ஜான் அவர்கள் தன்னுடைய பாணியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இதை நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க, இதை வாங்கியிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பெரிய புத்தகம், என்டி ராஜகுமாரோட யானும் ஒரு சித்தனடா அப்படிங்கிற புத்தகம் நீலகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய முழு கவிதை தொகுப்பு. இப்போ ஒரு தலித்திய கவிதை மொழிங்கிறது வெறுமனே கரடு முரடானது, கெட்ட வார்த்தைகளை கொண்டதுன்றது தான் ஒரு இது இருந்த போது, இல்லை நீங்கள் அழகியல்னு சொல்கிறீங்கல்ல அதுக்கு எதிரானது, அதே சமயம் இப்படி ஒரு அழகியல் இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. என்டி ராஜகுமாரோட கவிதை எனக்கு முதல்ல அமெரிக்கன் காலேஜில் தமிழ் இளங்கலையில் அறிமுகமான இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்த கோயில் குளத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் கோயில் குளத்தோட கோபுரத்தோட நிழல் விழுகுது, ஆடு மாடுகள் குளிக்குது, நாய் குளிக்குது. ஏன் ஊர் மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, காலை கடனை முடிச்சுட்டு அதில் போய் அந்த குளத்தில் கழுவுறாங்க. ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அந்த குளத்துக்குள்ளே போக முடியலை. ஆடு மாடுகள் மனுஷன் இப்படி எல்லாரும் போகிற இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவன் அந்த குளத்துக்குள்ளே போக முடியலைங்கிற ஒரு அந்த கவிதை அந்த மொழியிலே சொல்லப்பட்ட ஒரு கவிதையாக இருக்கட்டும். இப்படி பல கவிதைகள் அப்படி அப்பையில் தான் ராஜ்குமார் எனக்கு அறிமுகமாக இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட தொகுப்புகளை படிப்பதற்கு வாய்ப்பெல்லாம் போகும்போது இது மொத்தமாக அவரோட தொகுப்புகளாக வந்திருக்கக்கூடியது. அதனால் இதை நம்ம வாங்கியிருக்கிறோம். நீலம் வெளியிட்டிருக்கிறாங்க, நீலம் பதிப்பகம். அடுத்ததாக வகுப்பறைக்கு உள்ளே. வகுப்பறை அப்படிங்கிறது மாணவர்களுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஆசிரியர்கள் அதட்டல்கள், இதன் மூலமாக அவர்களை நாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறோம். அப்போல அவங்களோட உரையாடக்கூடிய ஒரு வெளியை நம்ம உருவாக்கணும். இன்றைக்கி வகுப்பறைக்குள்ளே நடக்கக்கூடிய பல இதை நம்ம கலந்து பேச வேண்டி இருக்குது. இன்றைய மாணவர்கள், அதுவும் இது தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல். அவர் கல்வி புலத்தில் கண்ட ஒரு 34 ஆண்டுகால ஆசிரியராக இருந்து அவருடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறாரு. இதில் பல அனுபவங்கள் இன்றைய சூழலுக்கு தீர்வாகவும் அமைந்திருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியுது. தினம் ஒரு புத்தகம், அதில் அந்த புத்தகத்தோட ஒரு மதிப்புரையை மட்டும் பார்த்துருந்தேன். விரைவில் அந்த புத்தகத்தையும் படிக்கணும். ஒரு சிறிய நூல், பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க, அதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்ததாக வகுப்பறைக்கு வெளியே இந்த சமூகம் அப்படிங்கிறது மாணவர்களை சமூகமும் பெற்றோரும் அரசியலும் ஆசிரியர்களும் தான் இயக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான் அல்லது நல்லா படிக்காம போகிறான்னா வெறுமனே அவனோட அந்த கல்வி சூழல் மட்டும் அதுக்கு காரணமாக அமைவதில்லை. அவனோட குடும்பம், அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை, இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே சேர்ந்து தான் அமையுது அப்படிங்கிறத இதில் சுட்டி காட்டுறாங்க. முக்கியமாக ஒரு பையன் பணம் சம்பாதிக்க தொடங்குறான். ஒரு 11-12 இப்போ சம்பாதிக்க தொடங்கும் போது அவன் படிப்பு மீது நாட்டம் இல்லாமல் போயிடறான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து சம்பாதிக்க போகிறோம், எதுக்கு படிக்காமலே இப்போவே சம்பாதிக்க தொடங்கிடலாமே அப்படின்னு ஒரு நல்லா படிக்கிற மாணவன் பணத்தோட ருசி கண்டு அதை தொடர்ச்சியாக போகிறதா இருக்கட்டும். அப்போ இல்லை கல்விங்கிறது மிகப்பெரிய மாற்றம் தர்றது. அதே மாதிரி வீட்டில் இன்றைய அந்த உறவு சிக்கல், குடும்பம் சிதைஞ்சு போகிறதுனால ஏற்படுற சிக்கலாக இருக்கட்டும். 100% தேர்ச்சி வேணும்னு ஆசிரியர்களை கல்வித்துறை எல்லாரும் விரட்டுற போது நல்லா படிக்காத மாணவர்களை துன்புறுத்தி அவர்களையே இடைநிற்றல் வெளியே அனுப்புகிறதா இருக்கட்டும். இன்றைக்கி இன்னும் அதை தாண்டியெல்லாம் போயிடுறாங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இந்த ஆங்கில மொழி பாடத்தில் விலக்கு அளிச்சிருக்காங்க. அப்போ இல்லை ஆங்கிலம் ஒருத்தனுக்கு தெரியலையா, ஒரு மாற்றுத்திறனாளின்னு ஒரு சான்றிதழை வாங்கிரு அப்படிங்கிற மாதிரியான பல அட்டூழியங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி சான்று வாங்குறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி குறுக்கோழியில் வாங்குறது, அப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திடுறது, அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்தந்த மாணவர்களை மட்டும்தான் சேர்க்கணும்னு நல்லா படிக்காத மாணவர்களை வெளியே தள்ளுறது என்று அது ஒரு தனியான அரசியலாக அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ இல்லை கல்விக்கூடங்கள் இப்படி இன்றைக்கி மாணவர்களுக்காக எப்படியெல்லாம் நெட்டி தள்ளுது மாணவர்களை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் வகுப்பறைக்கு வெளியே. இதுவும் தட்சிணாமூர்த்தியோட ஒரு நூல் தான். இதையும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வரலாற்றில் கலைஞர், வலம்புரி ஜான் அவர்களுடைய நூல் தான் இதுவும். கலைஞரை பற்றியான அவருடைய அனுபவங்கள் அதையெல்லாம் இதில் தொகுத்து கூறியிருக்கிறாரு. இப்படி ஒரு 9 புத்தகங்கள் நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்ததாக கண்ணன் அவர்கள் அவருடைய தொகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட அவர் 1990களிலிருந்து புத்தகங்களை அவர் வாங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த புத்தகங்களையெல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி அவர் கொடுத்து மின்னூலாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 150 புத்தகங்கள் வந்திருக்கு. ஏற்கனவே அந்த வெட்டி பிரிப்பு வீடியோ பார்த்துருக்கோம். அதில் உள்ள இன்றைக்கி ஒரு 10-15 நூல்களோட அறிமுகத்தை பார்க்கலாம். இது மணவை முஸ்தபாவோட கணினி கலைச்சொல் களஞ்சி அகராதி. ஒரு கணினின்னா என்ன, கணினியோட இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும், அதுக்கான தமிழ் சொற்கள் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பல விஷயங்களை வெறுமனே சொல்லணும்னு மட்டும் இல்லாமல் ஒரு விளக்கத்தோடு அவர் ஒரு அற்புதமாக வெளியிடக்கூடிய ஒரு நூல் தான். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிலையும் இந்த நூல் இலவசமாகவே படிக்க கிடைக்குது, நீங்கள் வேணாலும் பார்க்கலாம். இந்த நூலையும் நமக்கு அனுப்பி வச்சுருக்கிறாரு மின்னூலாக்க. அடுத்ததாக நம்ம
பார்க்க போகிற நூல் கந்தர் அலங்காரம். கிருபானந்த வாரியார் அவர்கள் இதுக்கு வந்து உரை எழுதியிருக்கிறாரு. இந்த நூலையும் அனுப்பி வச்சிருக்கிறார். இதையும் நூலாக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பழைய நூல் இதுக்கும். இது ஒரு இலக்கிய நாடகம்னு சொல்லலாம். சிங்காரவேலன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஊமையின் எழில் நினைக்கிறேன் அந்த நூல். இதுவும் இதை பற்றியான அறிமுகம் இணையத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் இந்த நூலையும் வாங்கியிருக்கோம். இது ஒரு இலக்கிய நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நூல் வாங்கப்பட்டிருக்கிறது. அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது இது வந்து கலித்தொகை. இதெல்லாம் வந்து பழைய நூல். இன்னும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணும்போதே உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் பேப்பர்லாம். இது புலியூர் கேசவனோட உரை. ரொம்ப எளிமையான ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம். நிறைய அவரோட உரையில் நீங்கள் தமிழ் இலக்கியத்தை கொஞ்சம் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒரு திறவுகோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புலியூர் கேசியன். கல்வி புலத்தில் அவருக்கு பெரிய அளவில் மதிப்புகள் இல்லாட்டியும் கூட இந்த இலக்கிய உரைகளை மிக எளிமையாக பலருக்கும் புரிஞ்சுக்கிற வகையில் அவருடைய உரைகள் இருக்கும். அதனால் அதை அந்த நூல் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் இலக்கிய வரலாறு. பூவண்ணன் அவர்களுடையது. சென்னை பல்கலைக்கழகத்தில் 1ஆம் 2ஆம் மாணவர்களுக்கு பாடமாக இருந்த ஒரு நூல் தான். அதனால் இந்த நூலும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுவும் நிறைய ஒரு பழைய நூல் தான். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழர் சமய வரலாறு. வேலுப்பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இலங்கையை சேர்ந்த அவருடைய நூல். சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் இப்படின்னு பல நூல்களுடைய அது தமிழர் சமூகத்தில் எப்படியெல்லாம் வந்துச்சு அதோட வரலாறுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். ஒரு பழமையான ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து திருக்கோவையார் மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய நூல் தான். அவர் நாயன்மார்களில் ஒருவரான நால்வரில் ஒருவரான அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அவர்களெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து திருப்பனந்தாள் காசிமடம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். உரையோட எல்லாம் இருக்குது. அதனால் இந்த நூலும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து திருமூலர் வேதாத்திரி முப்பொருள் தொகுதி 1, 2ன்னு 2 பாகங்கள். அங்கேயர்கனி அவர்கள் இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட ஆய்வேட்டோட ஒரு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கணினி, ஹிந்தி உள்ளிட்ட பல பட்டங்களை எல்லாம் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அவருடைய இது ஒரு 1ஆம் தொகுதி முப்பொருள். இது வந்து 2ஆம் தொகுதி திருமூலர் வேதாத்திரி அவர்களுடைய முப்பொருள் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அதனால் இந்த நூலையும் வாங்கியிருக்கிறோம். வேர்வை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது நம்பி அகப்பொருள். நம்ம தமிழ் இலக்கியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அகப்பொருள்னால் என்ன, அந்த விளக்கங்கள் எல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு நூல் தான். இந்த நூலையும் வாங்கியிருக்கிறோம். இந்த நூலையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப பழமையான ஒரு நூல் தான் கொஞ்சம். அதனால் இந்த நூல். அடுத்ததாக இது மாப்போசியோட புதிய தமிழகம். மாப்போசி படைத்த புதிய தமிழகம் அப்படிங்கிற நூல் சேகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை இப்போ பன்மை வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சற்று பேரை மாற்றி, எனக்கு முழுமையாக தெரியலை. இருந்தாலும் இந்த நூலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பழமையான ஒரு நூல். அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணனோட வாழ்க்கை வரலாறும் போதனைகளும் அப்படிங்கிற ஒரு நூல். தவசியானந்த சாமிகள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல். ஒருத்தன் வாழும் வாழ்க்கையிலேயே இறைவனை சேராமல் இருப்பது எதற்கு, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு 21 புத்தகங்களோட அறிமுகத்தை இதில் பார்த்துருக்குறோம். இன்னும் பல அரிய புத்தகங்களோட தொகுப்புகள் அடுத்தடுத்து வர இருக்குது. அடுத்த நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.